பார்த்தோம், லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம், போர்ட் மாஸ் ரூல் பார்த்தோம். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல நம்ம காம்ப்ளிகேட்டடா எப்படி காம்ப்ளெக்ஸா யூஸ் பண்றது, அண்ட் ஆர் இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸா எப்படி யூஸ் பண்றது அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ஸ் வச்சு இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ சயூர் ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ ஒன்னு ஒரு கேரக்டர். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா? இந்த செகண்ட் லைன்ல போட்டிருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கா? நோ சார். ஆமாங்க. ஓகே, யார் யார் இது ஸ்ட்ரிங் இல்லன்னு சொல்றீங்க? ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள போட்டு என்ன போட்டாலும் அது ஸ்ட்ரிங் தான். நான் 21 நம்பர் கொடுத்துருந்தா கூட அது வந்து கோட்ஸ்குள்ள இருக்கு. ஐதர் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ். அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல அது டபுள் கோட்ஸ்ல இருக்கும். பைத்தான் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கலாம், இல்லைன்னா டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ்ல முடிக்கலாம். ஓகே, நான் நம்பர் போட்டிருந்தா கூட நான் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ள போட்டிருக்கேன். தட்ஸ் அ ஸ்ட்ரிங். நம்பர் கிடையாது, நம்பர் இன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஓகேவா? தண்ணிய வந்து ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா ஐஸ் கட்டி ஆயிரும். அதை தண்ணின்னு சொல்லுவீங்களா ஐஸ் கட்டின்னு சொல்லுவீங்களா? ஐஸ். ஓகே, நீங்க வைக்கும் போது தண்ணியா தானே இருந்தது, ஆனா இப்ப அது தண்ணி கிடையாது இல்லையா. இட் ஹாஸ் ஃப்ரோசன் அண்ட் அதோட ஸ்டேட் மாறிடுச்சு. இப்போ அது சாலிட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. இட் பிகேம் ஐஸ். ஆனா நீங்க உள்ள வச்சது தண்ணி தான். அதே மாதிரிதான் நீங்க சிங்கிள் கோட்ஸ்ல போட்டு உள்ள நம்பர் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங் தான், நம்பர் கிடையாது. இப்போ சம் ஈக்குவல் டு 2 + 3 பிரிண்ட் சம் என்ன பிரிண்ட் ஆகும்? 2 + 3 தான பிரிண்ட் 2 + 3. ஏன் 5 ஏன் பிரிண்ட் ஆகாது? ஏன்னா அது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் கிடையாது, இது வந்து ஸ்ட்ரிங். 2 + 3ன்றது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கை நீங்க பிரிண்ட் பண்ணும் போது ஸ்ட்ரிங்கா தான் பிரிண்ட் ஆகும், 2 + 3 தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த கோட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டீங்கன்னா இப்போ 5ன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா யூ ஆர் டூயிங் நம்பர் அடிஷன். இப்போ இது ஸ்ட்ரிங் கிடையாது, 5 பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ எனிதிங் வித்இன் கோட்ஸ் இஸ் அ ஸ்ட்ரிங். இப்போ பாஸ்வேர்டு ஈக்குவல் டு abc123 // மேல இருக்கிற எல்லாத்தையும் நான் டைப் பண்றேன். இது ஸ்ட்ரிங்கா? ஆமாண்ணா. எஸ் சார். ஸ்ட்ரிங் தானா? டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 21.3 இது ஸ்ட்ரிங்கா? ஸ்ட்ரிங் தானா? ஸ்ட்ரிங் தான். எனிதிங். ஓகே, இப்போ நான் ஒன்னு சொல்றேன். சென்டென்ஸ் it is இது வேலிடான ஸ்ட்ரிங்கா? ஸ்ட்ரிங் தானா? ஸ்ட்ரிங் தான. ஸ்ட்ரிங். இது வேலிடான ஸ்ட்ரிங்கா இன்வாலிட் ஸ்ட்ரிங்கா? வேலிடான ஸ்ட்ரிங். ஒரு சிங்கிள் கோட்ஸ் கூட வந்திருக்கு, இன்வாலிட் மாதிரி தெரியுது இல்லையா? இல்லனா இது வேலிட் தானா? ஓகே, சோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா டபுள் கோட்ஸ்ல முடிக்கணும். ஓகே, உள்ள எத்தனை சிங்கிள் கோட்ஸ் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரியா? உள்ள எத்தனை சிங்கிள் கோட்ஸ் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா டபுள் கோட்ஸ்ல முடியணும். இது வந்து வேலிடான ஸ்ட்ரிங் தான். இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இது ப்ராப்பரா பிரிண்ட் ஆகும். இதுவே இதே ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ்க்கு பதிலா நான் சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பைத்தான் எரர் சொல்லுது. why is it saying an error? ஆனா ஒரு ஒரு அதாவது ஒரு கேரக்டர் மட்டும் தானா சிங்கிள் கோட்ஸ்ல வரும், சென்டென்ஸ்லாம் எல்லாமே டபுள் கோட்ஸ்ல தான வரும். அப்படி கிடையாது, பைத்தான்ல எப்படி வேணா போடலாம். ஏன்னா இங்க இவ்ளோ கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே சிங்கிள் கோட்ஸ்ல தானே போட்டோம். இங்கேயும் இவ்ளோ கேரக்டர் போட்டோம் இல்லையா? சென்டென்ஸ் சொல்றேன். அது பைத்தானுக்கு சென்டென்ஸ் அதெல்லாம் தெரியாது. சோ சென்டென்ஸ்னா நடுவுல ஸ்பேஸ் இருக்கணும், அதுதானே சொல்றீங்க. ஃபுல் ஸ்டாப் இருக்கணும், அதுதானே சொல்றீங்க. பைத்தான் பொறுத்த வரைக்கும் இதோ இதுல ஸ்பேஸ் இருக்கு, ஃபுல் ஸ்டாப் இருக்கு. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் சரி சென்டென்ஸ்னா என்னன்னுலாம் தெரியாது.
ஒரு கோச்ல ஆரம்பிச்சு கோச்ல முடிச்சுட்டு நடுவுல நீங்க என்ன கொடுத்தாலும் சரி தட்ஸ் a string. அதுக்கு வந்து சென்டென்ஸா நம்பரா உள்ள இருக்கிறது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனா எதுவுமே தெரியாது. சோ ஒரு கோச்க்குள்ள நீங்க எதையோ ஒரு பெரிய சென்டென்ஸ் ஒரு பெரிய புக் நிறைய காப்பி பண்ணி போட்டீங்கன்னா தட்ஸ் a string. அவ்வளவுதான். அதுல வந்து 2 கேரக்டர் போட்டாலும் சரி 2 லட்சம் கேரக்டர் போட்டாலும் சரி அது ஸ்ட்ரிங். ஓகேவா? சோ இதுல ஏன் எரர் சொல்லுது? பீட்டரோட குட். சோ சென்டென்ஸ் வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு. சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சது சிங்கிள் கோட்ஸ் இங்க முடிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கப்புறம் இருக்கிறது சும்மா. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது பைத்தானுக்கு தெரியல. அதனால எரர் சொல்லுது. ஓகேவா? சோ சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்ல இங்கேயே அந்த ஸ்ட்ரிங் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் கொடுத்திருக்கிறது ஜங்க். அது பைத்தானுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அதனால எரர் சொல்லுது. டெஃபினட்டா அது வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது இல்லையா? நமக்கே தெரியாது. சோ தட்ஸ் an error. உங்களுக்கு சிங்கிள் கோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வெளியில டபுள் கோட்ஸ் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ டபுள் கோட்ஸ் போட்டு ஆரம்பிச்சு உள்ள சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இது எரர் சொல்லாது. ஏன்னா நீங்க டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. பைத்தான் வந்து டபுள் கோட்ஸ் எங்க முடியுதுன்றதை தான் செக் பண்ணும். சோ இங்க முடியுது. எனி கொஸ்டின்? நோ சார். ஓகே. இப்போ இதை நான் ரன் பண்றேன். ஏற்கனவே ரன் பண்ணி பார்த்தது தான். இப்போ இந்த சென்டென்ஸை நான் அப்பர் கேஸ்க்கு மாத்தணும். அப்பர் கேஸ் அப்படின்னா அப்பர் கேஸ்க்கு மாத்தணும்னு நான் ஒண்ணு சொல்றேன்ல. அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர். ஓகே, இந்த வேர்டை நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ். லோயர் கேஸ்னா ஸ்மால் லெட்டர்ஸ். சோ ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்னுலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ன்னுவாங்க. தட் மீன்ஸ் we are talking about capital and small letters. சரியா? இனிமே நீங்க ப்ரோக்ராமர் மாதிரி தான் பேசணும். இப்போ இருக்கிற சென்டென்ஸை நான் எப்படி கேபிட்டல் லெட்டருக்கு மாத்துறது? ஸோ ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் ராஜ் பரத் பிரசன்ட் பண்ணதுல காட்டினாரு. print sentence டாட் அப்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நீங்க இங்க டாட் வைக்கும் போதே நிறைய வரும். இந்த ஸ்ட்ரிங்ல டாட் வச்சீங்கன்னா நிறைய வரும். அப்பர். ஸோ யூபின்னு வச்சுட்டீங்கனாலே இந்த அப்பர்னு காட்டுது இல்லையா? அப்பர் இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது பிரிண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன்னா பிரிண்ட் போட்டு பக்கத்துல ஒரு ஓப்பன் பராந்தசிஸ் க்ளோஸ்ட் பராந்தசிஸ் இருக்கு இல்லையா? ஸோ தட்ஸ் அ ஃபங்க்ஷன். அதே மாதிரி அப்பர் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஃபங்க்ஷன் அப்பர்ன்றது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். சென்டென்ஸ் டாட் அப்பர்னு போட்டு பிரிண்ட் பண்ணீங்கன்னா கொடுத்துருக்க சென்டென்ஸ் கேபிட்டல் லெட்டர்ல பிரிண்ட் ஆகும். இதுவே லோயர்னு போட்டீங்கன்னா கொடுத்துருக்கிறது ஸ்மால் லெட்டர்ல பிரிண்ட் ஆகும். நான் எல்லாமே வந்து கேப்ஸ்ல ஐ மீன் ஐயும் பியும் நான் வந்து கேப்ஸ்ல கொடுத்தேன்ல, இப்ப எல்லாமே ஸ்மால் ஆயிடுச்சு. டிஃபரன்ஸ் தெரியுதா? Are you able to see the difference? கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் ஓகே, இது கொஞ்சம் கீழ ஸ்க்ரால் பண்ணுமா? எஸ் நோ. ஓகே, எப்படி கீழ ஸ்க்ரால் பண்றது? ஓகே, தெரியுதா? அவுட்புட் தெரியுதா? எஸ் நோ. ஓகே ஃபைன். ஸோ இது நீங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணியும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி அப்பர் லோயர் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? W3 ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்டை யாரும் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல? W3 ஸ்கூல்ஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, லாட் ஆஃப் யூ. குட். ஸோ W3 ஸ்கூல்ஸ்ல பைத்தான் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வரும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்ன பண்ணுது அப்படின்றத நீங்க வீட்டுல போட்டு பார்க்க போறீங்க. சரியா? ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஒன்னு என்ன பண்ணுது அப்படின்றது நீங்க வீட்டுல போட்டு ட்ரை பண்ண போறீங்க. ஓகே, இதுல இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் இப்ப சொல்றேன். இப்போ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறோம். யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்க போறோம். என்ன வாங்க போறோம்?
நேம் int of input of enter your name. ஓகேவா? நேம் வாங்கியாச்சு, கரெக்டா? நோ சார். இன்டீஜர்ல வாங்கக்கூடாது, கரெக்டா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நான் அப்பப்போ ஏதாவது ஒன்று நான் போடுவேன். யூ ஷுட் கரெக்ட் மீ. ஓகே. நேம் வந்து ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும், இன்டீஜராக மாற்றக்கூடாது. ஓகே, நேம் வாங்கியாச்சு. நேம் வந்து அப்பர் கேஸ்ல கொடுத்துருக்காங்களா, கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். எப்படி செக் பண்றது? இஃப் நேம் டாட் இஸ் அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. இஸ் அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததே. இஸ் லோயர் இஸ் அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. why is it not displaying here? இருக்கு. இஸ் அப்பர் அப்படின்னா இஸ் அப்பர் ஈக்குவல் டு ட்ரூன்னு போட்டுக்கலாமே, பூலியன். ஸோ ஈக்குவல் டு ட்ரூன்னு கூட செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் அப்பர் அப்படின்னாலே அந்த ஃபங்க்ஷன் வந்து எஸ்ஆர் நோ தான் சொல்லும். ஆமா அப்பர், இல்ல அப்பர் கிடையாது அப்படின்றது சொல்லும். ஸோ இஸ் ஃபங்க்ஷன் இஸ் அப்பர் அப்படின்றது இஸ் இட் அ கேட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் இட் இஸ் அ கேட், நோ இட் இஸ் நாட் அ கேட். ரெண்டே ஆன்சர் தான் இல்லையா? இட்ஸ் அ பூலியன் ஆன்சர். நான் இஸ்ன்னு போட்டு நான் ஒரு கொஸ்டின் ஆரம்பிச்சேன்னா இட்ஸ் அ பூலியன் ஆன்சர். ஆன்சர் வந்து ஒன்னு எஸ்ஸா இருக்கும் இல்ல நோவா இருக்கும், ட்ரூவா இருக்கும் ஃபால்ஸா இருக்கும். ஸோ நேம் டாட் இஸ் அப்பர் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் எஸ் ஆர் நோ தான் இருக்க முடியும். எஸ்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? பிரிண்ட் எஸ் யூ டைப்ட் இட் இன் அப்பர் கேஸ். இல்லைன்னா என்ன பண்ணணும்? இல்லைன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்? என்ன பிரிண்ட் பண்ணணும்? நோ. ஓகே, நோ போட்டு அப்புறம் என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஆனா லோயர் கேஸ்ல இருக்குன்னு சொல்லலாம்ல. அப்பர் கேஸ்ல பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஓகே ஓகே. சோ அப்பர் கேஸ்ல பிரிண்ட் பண்ணுங்கன்றது சொல்லலாம். நீங்க லோயர் கேஸ்ல போடுங்கன்னு சொல்லலாமா? ஓகே, இட் இஸ் இன் லோயர் கேஸ். ஓகே குட். இப்போ இதை நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது இப்ப ஆன்சர் என்ன வரணும்? அப்பர் கேஸ். எஸ் இட் இஸ் அப்பர் கேஸ். ஓகே, சோ நம்ம எதிர்பார்த்தது தான் வந்தது. வெரி நைஸ். என்டர் யுவர் நேம். இப்போ நான் என்ன கேஸ்ல கொடுத்துருக்கேன்? அப்பரா லோயரா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேனா? மிக்ஸ்டுனா என்ன பிரிண்ட் ஆகணும்? எல்ஸ்ல உள்ளதான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் பிரிண்ட் பண்ண அவுட்புட் கரெக்டா? ஓகே, அப்படின்னா ஒன்னு அப்பர் கேஸ் இருந்ததுன்னா எல்லாமே அப்பர் கேஸ்ல இருந்ததுன்னா எஸ் இட் இஸ் அப்பர் கேஸ்னு சொல்லும். காம்பினேஷனா இருந்ததுன்னா இட் டஸ் நாட் மீன் தட் இட் இஸ் லோயர் கேஸ். அப்பரும் இருக்கும் லோயரும் இருக்கும், ஆனா லோயர் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ இட் இஸ் இன் லோயர் கேஸ்னு நம்மளால சொல்ல முடியாது. நோ இட் இஸ் நாட் இன் அப்பர் கேஸ். புரியுதா? லோயர் கேஸ் அப்பர் கேஸ் இல்லைன்னொடனே லோயர் கேஸ்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் கேசஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல இருக்கலாம், லாஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல இருக்கலாம், இல்ல நடுவில் ஏதோ ஒரு லெட்டர் கேபிட்டல்ல இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இது அப்பர் இல்ல, அட் த சேம் டைம் இது லோயரும் கிடையாது. இட்ஸ் அ காம்பினேஷன். ஓகேவா? புரிஞ்சுதா பிரியதர்ஷினி? ஏன் இப்படி போறோன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஓகே குட். ஸோ அதே மாதிரி தான் லோயர். நேம் டாட் அப்பர் மாதிரியே நேம் டாட் இஸ் லோயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதோட ஆப்போசிட் அது பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி W3 ஸ்கூல்ஸ்ல ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து நீங்க போட்டு பாருங்க. அதுல ஐ வில் கிவ் யூ சம் ஹோம்வொர்க் ஆல்சோ. ஐ வில் ஸ்டாப் ரெக்கார்டிங்.